Welcome to VL Academy. இந்த வீடியோல amalgamation, absorption and external reconstruction chapterல other exercise problem number 5 நம்ம பார்க்க போறோம், which is in page number 10.126. So இதுதாங்க question. இங்க வந்து ராமன் லிமிடெட், சோமன் லிமிடெட்னு ரெண்டு கம்பெனி இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட அசெட்ஸ் அண்ட் liabilities எல்லாம் ஒண்ணா போட்டு புது கம்பெனி, that is பீமன் லிமிடெட் அப்படிங்கறத ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. So இதுல வந்து என்ன அப்படின்னா they are agreed to purchase consideration of, அதாவது என்னன்னா இந்த பிஸ்னஸ் ராமன் லிமிடெட் வந்து 19,50,000 என்னோட பிஸ்னஸோட வர்த் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, அண்ட் 4,80,000 இஸ் சோமன்ஸ். ஸோ இந்த வேல்யூ கொடுத்து ஒரு புது கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, தட் இஸ் பீமன் லிமிடெட். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வேல்யூ எப்படின்னா ஒரு ஷேர் 100 rupees அப்படிங்கிற மாதிரி அவங்க வேல்யூ பண்ணுறாங்க. அண்ட் சோமன் லிமிடெட், அவங்க சோமன் லிமிடெட் இதில் தான் டிபென்ச்சர் இருக்கு. 8% டிபென்ச்சரை வந்து இப்போ 10% டிபென்ச்சராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அமால்கமேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் 15,000 ought to be borne by transferee company. ஸோ இங்கே வந்து டிரான்ஸ்ஃபரி கம்பெனி யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி அப்படிங்கிறது என்ன, யார் டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. ஸோ ராமன் லிமிடெட் இஸ் டிரான்ஸ்ஃபரிங் டு பீமன் லிமிடெட், சோமன் லிமிடெட் இஸ் டிரான்ஸ்ஃபரிங் டு பீமன் லிமிடெட். ஸோ அவங்க ரெண்டு பேரும் டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி. ஓகே, இங்கே பீமன் லிமிடெட் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்ஃபரி கம்பெனி. யார் அந்த கம்பெனியை வாங்குறாங்களோ அவங்க தான் டிரான்ஸ்ஃபரி. ஓகே, ஸோ இந்த பீமன் லிமிடெட் தான் அந்த 15,000 ஸ்பெண்ட் பண்ணி இந்த அமால்கமேஷன் ப்ராசஸை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 15,000 எக்ஸ்பென்சஸ்ங்கிறது பீமன் லிமிடெடுக்கு போகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் க்ளோஸ் த புக் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபரர் கம்பெனிஸ் அண்ட் கிவ் ஜர்னல் என்ட்ரிஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இன் தி டிரான்ஸ்ஃபரி கம்பெனிஸ் லிமிடெட். ஸோ நம்ம இங்கே டிரான்ஸ்ஃபரர் கம்பெனிக்கு ஜர்னல் என்ட்ரிஸ் கொடுக்கணும். டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி யார், ராமன் லிமிடெட் அண்ட் சோமன் லிமிடெட். ஸோ ஜர்னல் என்ட்ரிஸ் இன் தி புக் ஆஃப் ராமன் லிமிடெட் அண்ட் சோமன் லிமிடெட்க்கு நம்ம ஜர்னல் என்ட்ரி கிரியேட் பண்ணோம். அண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து பீமன் லிமிடெடுக்கு நம்ம கிரியேட் பண்ணோம். அசியூம் தட் த அமால்கமேஷன் இன் தி நேச்சர் ஆஃப் மர்ஜர். இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸஸ் ஆஃப், அதாவது எக்ஸஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல் வந்து எக்ஸஸ் ஆஃப் ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் ரிசர்வா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, எக்ஸஸ் அமௌண்ட். இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஷேர் கேபிட்டல் வேல்யூங்கிறது 19,50,000 + 4,80,000 தான். அது போக எக்ஸஸ் வேல்யூஸ் ஏதாவது வந்ததுன்னா அது வந்து ஜென்ரல் ரிசர்வ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இஸ் adjusted out of net credit balance of profit and loss account and general reserve in that order. And miscellaneous expenditure is to be shown on the asset side at 10,000. ஸோ இங்கே மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது வந்து இங்கே 10,000 ராமன் லிமிடெடோடு இருக்கு இல்லையா, அது வந்து அசெட்ஸில் சேர்க்கணும். ஸோ இந்த கொஷனில் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா க்ளோஸ் த புக் ஆஃப் டிரான்ஸ்ஃபரர் கம்பெனிஸ் அண்ட் கிவ் ஜர்னல் என்ட்ரிஸ். ஸோ டிரான்ஸ்ஃபரர் கம்பெனி அப்படிங்கிறது செல்லிங் கம்பெனி. யார் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்க தான் டிரான்ஸ்ஃபரர். ஸோ இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ராமன் லிமிடெட் அண்ட் சோமன் லிமிடெட். ஸோ அவங்களுக்கான ஜர்னல் என்ட்ரிஸ் நாம் இங்கே கொடுக்கணும். ஸோ அது என்னென்ன ஜர்னல் என்ட்ரிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அசெட்ஸ் எவ்வளோ ரியலைஸ் பண்ணியிருக்காங்க பீமன் லிமிடெட், அதாவது யார்கிட்ட இருந்துன்னா ராமன் லிமிடெட் கிட்ட இருந்து என்னென்ன அசெட்ஸ் எல்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமன் லிமிடெட் புக்கை பொறுத்த வரையும் அசெட்ஸ் ஆர் ஆல் கோயிங் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ். ஓகே, ஸோ அது வந்து பீமன் லிமிடெட் ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு the fixed asset, current asset, அதோட வேல்யூ. ஓகே, ஸோ டோட்டல் அசெட்ஸ் ரியலைஸ்ட் வந்து 25,32,430 rupees. இங்கே அசெட்ஸ் பிஸ்னஸை விட்டு வெளியில் போகுதுங்கிறதுனால அசெட்ஸை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம பே பண்ண வேண்டிய கடன் எல்லாம் வந்து நம்ம இப்போ பே பண்ண வேண்டியதில்லை, பீமன் லிமிடெட் கிட்ட நம்ம கொடுத்துட்டோம். அதனால இந்த அமௌண்ட் எல்லாம் இன்னும் நம்ம பிஸ்னஸ்குள்ளேயே தான் இருக்கும். ஓகே, தட் இஸ் கிரெடிட்டார்ஸ் வந்து 2,33,070 rupees. அண்ட் 8% debentures அது 40,000 rupees. அண்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 19,50,000 rupees. ஸோ இது எல்லாமே வந்து ஸோ இந்த லைபிலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து யார் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பீமன் லிமிடெட். ஸோ இந்த அமௌண்ட் வந்து நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே வருது.
ஓகேவா? நம்ம 2,33,070 rupees வந்து நம்ம கிரெடிட்டாஸ்க்கு நம்ம கொடுக்கணும். பட் அது இப்போ கொடுக்க வேண்டியதில்லை. அது இன்னும் நம்ம பிஸ்னஸ்குள்ளேயே தான் இருக்கு. டிபென்ச்சர்ஸ்க்கும் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. அது இப்போ பீமன் லிமிட்டடோட டிபென்ச்சர்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸ் நம்ம இந்த பிஸ்னஸை விற்கிறதுனால நமக்கு வந்த அமௌண்ட் எவ்வளோன்னா 19,50,000 rupees. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பிஸ்னஸ்குள்ளே இருக்கு. ஓகே, ஸோ அதை நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 22,23,070 rupees. ஓகே, இப்போ நம்மளோட அசெட்ஸ் எல்லாம் வெளியில போயிடுச்சு. கடன் எல்லாம் நமக்கு நம்ம பிஸ்னஸ்குள்ளேயே தான் இருக்கு. ஐ மீன் கடனா இல்லாமல் கேஷாக நம்ம பிஸ்னஸ்குள்ளே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் நம்ம பீமன் லிமிடெட் கிட்ட இருந்து நமக்கு வரணும். தட் இஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ரிசீவபிள். அது எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,50,000க்கு தான் நம்ம இந்த பிஸ்னஸை விற்றுருக்கோம். ஸோ பீமன் லிமிடெட் அக்கௌண்ட் டேட்டா டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். ஏன்னா இந்த அமௌண்ட் இன்னும் நம்ம ரிசீவ் பண்ணல. ஓகே, ரியலைஸ் பண்ணலை, நம்ம பிஸ்னஸை வச்சு இந்த அமௌண்ட் ரியலைஸ் பண்ணல. பட் விச் இஸ் ரிசீவபிள், நமக்கு வர வேண்டியது. ஸோ இன்னும் வராமல் பீமன் லிமிடெட் கிட்ட இருக்கிறதுனால பீமன் லிமிட்டடை டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம ரியலைஸ் பண்ணணும். அதனால ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். விச் இஸ் எட் டு ரியலைஸ் அப்படிங்கிறதுனால ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஜேர்னல் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம். எப்படி ரியலைஸ் பண்ணியிருக்கோம்? ஷேர்ஸாக தான் நம்ம வாங்கியிருக்கோம். பீமன் லிமிட்டடோட ஷேர் ஹோல்டர்ஸாக தான் இப்போது ராமன் லிமிடெட் இருக்கு. அப்போது 19,50,000 rupees ஒரு ஷேர் 100 rupeesன்னு அவங்க ஷேர்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 19,500 ஷேர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு பீமன் லிமிட்டடோடது. ஸோ ஷேர்ஸ் இன் பீமன் லிமிடெட் வந்து 19,50,000 டு பீமன் லிமிடெட். இப்போ பீமன் லிமிடெட்க்கு 19,50,000 இஸ் கோயிங் அவுட். அதனால பீமன் லிமிடெட் நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க நமக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா இந்த ஃபார்ம் ஆஃப் ஷேர்ஸ், அதனால அவங்கள கிரெடிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா the transfer of capital and accumulated profit. இப்போ கேபிட்டல் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் எல்லாத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இங்கே ராமன் லிமிட்டடை பொறுத்தவரை என்னென்ன இருக்குது? ஷேர் கேபிட்டல் 15 lakh, அதுவும் அவங்களுக்கு போகுது. செக்யூரிட்டி ப்ரீமியம் 1,50,000 அண்ட் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் அது 1,89,300 அண்ட் ஜென்ரல் ரிசர்வ் 4,70,000. இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதனால அதெல்லாம் டெபிட் பண்ணியிருக்கோம். விச் இஸ் லயபிலிட்டி. இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம 19,50,000 வாங்கியிருக்கோம். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நமக்கு எவ்வளோ போகணும்? 23,09,360 போகணும். பட் நம்ம எவ்வளோக்கு விற்றுருக்கோம்? 19,50,000க்கு தான் விற்றுருக்கோம். ஓகே, ஸோ நம்ம லாஸ்க்கு தான் இந்த பிஸ்னஸை விற்றுருக்கோம். பட் இந்த மாதிரி லாஸுக்கு விற்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக நடக்கும். ஏன் அப்படின்னா when we are merging to a bigger company, ஃபியூச்சரில் நம்ம நிறையா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால லாஸில் கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ as of now they have given all these things. Okay, next இப்போ இந்த லாஸை வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம சொல்லணுமா இல்லையா? ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இது உல்டாவாக இருக்கும். இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த அமௌண்ட் அவங்க கையை விட்டு வெளியில் போகுது. ஏன்னா இது லாஸ் தானே. ஸோ லாஸை பொறுத்த வரையும் the third rule will apply, whereas whatever is going out or expenses or losses that has to be debited. ஸோ இங்கே லாஸை வந்து நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுங்கிறத நாம கிரெடிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பீயிங் லாஸ் ஆன் ரியலைசேஷன். எவ்வளோ லாஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,49,360 rupees. ஓகே, திஸ் இஸ் லைக் ரிசீவபிள் ரிசீவ்டு மாதிரி தான். இந்த லாஸ் we have bared and that loss has been realized. Okay, so அதுக்கான என்ட்ரி தான் இந்த செகண்ட் என்ட்ரி, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பீயிங் ஃபைனல் பேமெண்ட் மேட் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ், அது 19,50,000 தான். ஓகே, ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டெபிட் வாட் கம்ஸ் இன் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் உள்ளே போகுது. பட் அது வெளியில் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் இன் பீமன் லிமிடெட். பீமன் லிமிட்டடோட ஷேர்ஸ்க்கு தான் இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட அமௌண்ட் போகுது. அண்ட் தே ஆர் பிகமிங் தி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் பீமன் லிமிடெட். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இதோட என்ட்ரிஸ், ஜேர்னல் என்ட்ரிஸ். இது நீங்கள் ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி யோசிச்சு வச்சுட்டு இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். யூ கேன் ரிமெம்பர் ஈஸிலி. ஸோ நெக்ஸ்ட் வந்து சோமன் லிமிடெட். சோமன் லிமிடெடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் அசெட் அண்ட் கரண்ட் அசெட்ஸ். ஸோ அது எவ்வளோ? 4,49,500 and 3,70,600. டோட்டலாக 8,20,000
100 rupees. இங்கேயும் assets வெளியில போகுது, அதனால அதை credit பண்ணியிருக்கோம். And that has been realized for the value of 8,20,100 rupees. அது மாதிரி நம்ம பே பண்ண வேண்டிய கடன் எல்லாம் நம்ம பிஸ்னஸ்குள்ளேயே தான் இருக்கு, அதனால அதை டெபிட் பண்ணுறோம். கிரெடிட்டார்ஸ், டிபென்ச்சரு, அப்புறம் பர்ச்சேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,80,000 rupees. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பிஸ்னஸ்குள்ளே இருக்கு. ஸோ அண்ட் we have to realize அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7,81,630 rupees. ஓகே, பர்ச்சேஸ் ப்ரைஸ் ரிசீவபிள் எவ்வளோனா 4,80,000 rupees. ஏன்னா அவங்க பர்ச்சேஸ் ப்ரைஸ் போட்டுட்டாங்க, இந்த இதில் நம்ம தனியாக கால்குலேட் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. 4,80,000 rupees அவங்க போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த 4,80,000 is receivable from Beeman Limited. So Beeman Limited account debtor to realization account. Okay, next வந்து 4,80,000 நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். எப்படி ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷேர்ஸ் இன் Beeman Limited. இப்போ நம்மளோட 4,80,000 rupees நம்ம பிஸ்னஸில் இருக்கிற 4,80,000 rupees இப்போ Beeman Limitedோட ஷேராக இருக்கு. ஸோ அதனால அதை ஷேர்ஸ் இன் Beeman Limitedனு நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். பட் அந்த 4,80,000 யாருக்கு வெளியில் போகும்? Beeman Limitedக்கு. ஓகே, ஸோ Beeman Limited நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்மளோட ஈக்விட்டி, ஷேர் கேபிட்டல், செக்யூரிட்டி ப்ரீமியம் இதெல்லாமே வந்து we are transferring. ஸோ இதெல்லாம் கொடுத்து தான் நம்ம 4,80,000 rupees வாங்குறோம். ஸோ எவ்வளோனா 6 lakh rupees, செக்யூரிட்டி ப்ரீமியம் 15,000, டிபென்ச்சர் 2 lakh. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தட் இஸ் 8,15,000 rupees. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா again we are facing the loss on transferring. ஸோ அந்த லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 38,470. இது உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இதே ஜேர்னல் என்ட்ரியை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு லெட்ஜரும் போட்டிருக்கேன், ரியலைசேஷன் அக்கௌண்ட். I'll show it in the next slide. ஸோ அதில் உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஸோ that is 38,470 that has to be transferred to shareholders. ஸோ அதனால இங்கே வந்து என்னென்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரையும் the third rule of the accounting தான் வரும். ஸோ all expenses and loss to be debited. இங்கே வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட லாஸை டெபிட் பண்ணியிருக்கோம் அண்ட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, see here that is realized. இது வந்து again நான் உங்களுக்கு ராமன் லிமிடெட்ல சொன்ன மாதிரி தான், ரிசீவபிள் ரிசீவ்டு மாதிரி the loss has been bared that has been transferred to shareholders. So equity shareholders account data to realization account. ஓகே, ஸோ லாஸை பொறுத்த வரையும் யாருக்கு லாஸோ அவங்கள வந்து நம்ம டெபிட் பண்ணுவோம் based on third golden rule of accounting. And final payment to the shareholders. So shareholdersக்கு வந்து equity shareholders are receiving the amount. So அவங்கள டெபிட் பண்ணியிருக்கோம். And for whom it is going? To Beeman Limited. Beeman Limitedக்கு இந்த 4,80,000 வெளியில போகுது in the form of shares. அதனால அவங்கள credit பண்ணியிருக்கோம். Okay, with this the journal entry is over for closing the selling company's book. So as I said, நான் உங்களுக்கு realization account for Raman Limited and Soman Limited போட்டிருக்கேன். இது வந்து questionல கேட்கல, but make you better understanding about laws on company, அதாவது laws on transferring or amalgamation, so or merging. இதெல்லாம் laws, அதாவது இந்த கம்பெனியை கொடுத்துட்டு நம்ம ஒரு பெரிய கம்பெனியில் merge பண்ணி போகிறதுனால நமக்கு எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்கே கண்டுபிடிச்சி காமிச்சிருக்கேன். So if you prepare like this, it will be easy for you to understand how that loss has come. இப்போ total asset பார்த்தீங்கன்னா 25,32,430 rupees. நம்ம கையில் சொத்தாக இருந்தது இவ்வளோ ரூபா. பட் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா just 19 lakh plus 2 lakh is 21 plus ஒரு 83 lakh 21,83,070 rupees தான் வந்து நம்மளோட கடனை. பட் அவங்களுக்கு நம்ம சொத்தாக கொடுத்துருக்குது 25 lakh சம்திங். ஸோ பேலன்ஸ் 3,49,360 வந்து நமக்கு லாஸ் தான். ஓகே, கடனை விட அதிகமாக சொத்தை நம்ம அந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்கோம். த சேம் கண்டிஷன் ஃபார் சோமன் லிமிடெட். இந்த சைடு கிரெடிட் சைடு இருக்கிறது எல்லாமே கடனை. ஸோ இங்கே அசெட் சைட் பார்த்தீங்கன்னா 8,20,100 rupees இருக்கு. பட் அதே இது நம்ம கடன் சைட் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட கம்மியாக தான் இருக்குது. தட் இஸ் 38,470 rupees கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால இவ்வளோ ரூபாய் நமக்கு லாஸ் தான். ஓகே, ஸோ நம்ம வந்து பிஸ்னஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல லாஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். பட் பியாண்ட் தட் நம்ம கையில் வந்து எவ்வளோ ரூபாய் நம்ம வந்து ரிசர்வ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ராமன் லிமிடெட் வந்து 19,50,000 கொடுத்து வாங்கியிருக்கோம். ஐ மீன் பீமன் லிமிடெட் வந்து இந்த ராமன் லிமிடெட் 19,50,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. அண்ட் சோமன் லிமிடெட் 4,80,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதுலேருந்து நம்ம ஷேர் கேபிட்டலே லெஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே ஷேர் கேபிட்டல் வேல்யூ என்ன 15 lakh ஃபார் ராமன் லிமிடெட் அண்ட் 6 lakh ஃபார் சோமன் லிமிடெட். அது லெஸ் பண்ணுறப்போ இட்ஸ் இஸ் 4,50,000 ராமன் லிமிடெடுக்கு இருக்கும். சோமன் லிமிடெட்ல வந்து இட்ஸ் இஸ் 1,20,000 rupees நமக்கு கம்மியாக நம்ம கொடுத்துருக்கோம், கம்மியான ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம் நம்மளோட அதிக வேல்யூவை விட்டுட்டு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லெஸ் ஜென்ரல் ரிசர்வ். ஆல்ரெடி ஜென்ரல் ரிசர்வ் இங்கே எவ்வளோ இருக்குது 4,70,000 rupees. அதையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னா அகெயின் வாட் வீல் ஹேவ் -20,000 தான் வரும். அதில் ரிட்டைன் ஏர்னிங் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ அப்படி லெஸ் பண்ணுறப்ப வில் கெட் த நெகட்டிவ் வேல்யூ தட் இஸ் 2,09,360. ஓகே, அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூஸ் 23,470 rupees. இங்கே -1,20,000. அதில் அகெயின் நம்ம 96,530 திரும்ப லெஸ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் 23,470 rupees. ஸோ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணுறப்போ பீமன் லிமிடெட் தட் இஸ் 2,09,360 + 23,470 அப்போ 2,32,830 rupees பீமன் லிமிடெட்ல ஜென்ரல் ரிசர்வாக இருக்கணும். அதில் லெஸ் அமால்கமேஷன் எக்ஸ்பென்சஸ் அந்த 15,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் 2,17,830 rupees as ஜென்ரல் ரிசர்வ் ஆஃப் பீமன் லிமிடெட். ஓகே, ஸோ அவங்க கிட்டேருந்து வாங்கின சொத்து அந்த ஷேர்ஸ் இதெல்லாம் சேர்த்து வச்சு பேலன்ஸாக நமக்கு கிடைக்கிறது 2,17,830 rupees that has to be transferred to general reserve of Beeman Limited. So next வந்து நாம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கான ஒர்க்கிங் நோட் ஃபர்ஸ்ட் நாம ப்ரிப்பேர் பண்ணோம். அதில் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,50,000 and 4,80,000. ஸோ டோட்டலாக பீமன் லிமிடெடோட ஷேர் கேபிட்டல் வேல்யூஸ் 24,30,000 rupees. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல நம்ம ஜென்ரல் ரிசர்வ் ஒர்க்கிங் நோட் போட்டிருக்கோம். தட் இஸ் 2,17,830 rupees. செக்யூரிட்டி ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன் லிமிடெடோட 1,50,000 ப்ளஸ் சோமன் லிமிடெடோட 15,000. ஸோ டோட்டலாக 1,65,000. ஸோ அதை சேர்க்குறப்போ we have 3,82,830 rupees as reserves and surplus. அடுத்தது வந்து கரண்ட் லைபிலிட்டிஸில் கிரெடிட்டார்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த கிரெடிட்டார்ஸ் வந்து 2,33,070 rupees and 1,01,630 rupees. அதை டோட்டல் பண்ணோன்னா வில் கெட் 3,34,700 rupees. நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் வந்து 10% debentures that is 2 lakh rupees of Soman Limited. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஓவரால் liabilities side of Beeman Limited. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அசெட் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நான் கரண்ட் அசெட்ஸ். நான் கரண்ட் அசெட்ஸில் ஃபிக்ஸட் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதோட டோட்டல் வந்து 20,53,000. அண்ட் கரண்ட் அசெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கன்சாலிடேட் பண்ணி கரண்ட் அசெட்ஸ்னே கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸை டோட்டல் பண்ணோன்னா வில் கெட் 12,99,530. இப்போது அதர் நான் கரண்ட் அசெட்ஸ்னு ஒரு சப்ஹெட்டிங் நம்ம எடுக்கிறோம். அதில் வந்து miscellaneous expenditure is 15,000 rupees and amalgamation expenses 10,000. In this problem, we are assuming that this amalgamation expenses has been included in miscellaneous expenditure. அப்போ அந்த miscellaneous expenditureலேருந்து இந்த amalgamation expenses நம்ம லெஸ் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா எக்ஸஸாக 5,000 rupees நமக்கு எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு. ஸோ அது அசெட்லேருந்து we have to deduct it. ஓகே, ஸோ இப்போ அதை டிடெக்ட் பண்ணணும்னா will get the final answer. இதை வந்து நம்ம ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணணும். Let's see how to apply. So this is the balance sheet format. இதில் வந்து shareholders fund, reserves and surplus, current liabilities and non-current liabilities இந்த working notes எல்லாம் போட்டு நம்ம இந்த values எல்லாம் போட்டிருக்கோம். I don't want to repeat it again. It will just drag on the time. So அந்த value அதில் போட்டிங்க அப்படின்னா will get 33,47,530 rupees as total liabilities. And here also non-current assets, current assets and other non-current assets. So in the மூணு category அதில் வந்து இந்த other non-current assetsல இருக்கிற இந்த 5,000 வந்து we have to detect. So அப்படி detect பண்ணுறப்ப will get 33,47,530 rupees. Therefore assets and liabilities got balanced. ஸோ இந்த அதர் நான் கரண்ட் அசெட்ஸ் மட்டும் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க.
certain things we have to assume it. Only then we'll get this answer. Okay. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.